மேடம், கடவுள் உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தா நீங்க என்ன வரம் கேட்பீங்க கடவுள்கிட்ட? கடவுள்கிட்டயா? சொல்லுங்க. என்ன வரம் கேட்க? ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. என்ன வரம் கேட்பேன்? நல்லா சாப்பிடணும். அதான் கேட்பேன். வரம் கேட்டா கடவுள்கிட்ட நீங்க என்ன வரம் கேட்பீங்க? நாங்களா நல்லா ஹாப்பியா இருக்கணும், அவ்வளோதான். ஜாலியாக இருக்கணும், ஃப்ரெண்டு கூட எல்லாம் என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான் அவ்வளோதான். கடவுள் உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தா என்ன வரம் கேட்பீங்க? என்ன வரும்னா எங்கள் பாட்டியை கேட்பேன். பாட்டி. புரியல. பாட்டி பாட்டி பார்ட்டியா? பாட்டி அம்மாச்சி அம்மாச்சி. என்னடா ஒரு மெர்சல் ஆகுறான், கன்ஃபியூஸ் பண்ணுறான். நானா? எங்க அப்பாவே லைஃப்ல இருக்கட்டும். கடவுள் ஒரு வரம் உங்கள்கிட்ட வந்து கொடுத்தா நீங்க என்ன வரம் கேட்பீங்க? அடுத்த ஜென்மத்திலையும் என் ஒய்ஃப் எனக்கு மனைவி ஆகணும்னு கேட்பேன். கடவுள் வந்து உங்கள்கிட்ட ஒரு வரம் கேட்டா? இவங்க தான், இவங்க மட்டும்தான். உண்மைதான், அப்புறம் என்ன பையா சொல்லுவாங்க. நீ மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லிடுவேன். கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு வரம் கொடுத்தா என்ன வரம் கேட்பீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்பேன். அவ்வளோதான். எல்லாம் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க போகிறோம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வாட் யூ கிவ் யூ கெட், அவ்வளோதான். எந்த வரமே நான் கேட்க மாட்டேன். இருக்கிறதே போதும் தான் சொல்லுவேன். நீங்க கடவுள் வந்து வரம் கொடுத்தா என்ன வரம் கேட்பீங்க? எப்பயும் போல கைகால் சுகத்துக்கு நல்லா இருந்தா போதும். இதே இருந்தாலே போதும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்புவேன், அவ்வளவுதான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இல்ல, நான் வந்து ஹாப்பியா இருக்கணும், அந்த மாதிரி. சேம்ங்க, எல்லாருமே சந்தோஷமா நல்லா நிம்மதியா இருக்கணும். எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும். லைஃப்ல எல்லாருமே என்ஜாய்மெண்ட் பண்ணணும். அதெல்லாம் தெரியாது. ஐயோ ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. ஒரு வரம் வந்து உங்கள்ட்ட கொடுத்தா என்ன வரம் கேட்பீங்க கடவுள்கிட்ட? சும்மா சொல்லுங்க. தெரியலவா? திரும்பி வரக்கூடாதுன்னு நினைப்போம். கடவுள் ஒரு வரம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா என்ன வரம் கேட்பீங்க? எங்க பிள்ளைங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்குன்ற வரம் கேட்பேன். வேற வேற லைஃப்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். என்ன வரம் கேட்பீங்க? கடன் இல்லாத லைஃப். டோன்ட் வரி, பீ ஹாப்பி. இல்ல, கடன் இல்லாத லைஃப். உங்கள்கிட்ட ஒரு வரம் கொடுக்குறாரு, என்ன வரம் கேட்பீங்க? நான் வரேன் கேட்பேனா, இந்த அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி பிறக்கணும்னு கேட்பேன். மனுஷனா எங்கள் ஃபேமிலியோட இப்போ இருக்கிற மாதிரி எங்கள் ஃபேமிலி எல்லாரோடையும் திருப்பி இதே மாதிரி பிறக்கணும்னு கேட்பேன். கடவுள் உங்களுக்கு வரம் கொடுத்தா என்ன வரம் கேட்பீங்க? அதுதான் முன்னாடி எல்லாம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். எனக்கு இவங்க நல்லா பாத்துக்கணும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. உங்களுக்கு ஒரு கடவுள் வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு, என்ன கேட்பீங்க கடவுள்கிட்ட? மறுபடியும் நான் மனித ஜென்மமே வேணும்னு கேட்பேன். என்ன வரம் கேட்பேன்? நிறைய வருஷம் வாழணும். ஒரு வரம் கேட்டா என்ன வரம் கேட்பீங்க? இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இங்கே எல்லா மக்களுக்கும் மழையும் செல்வமும் நல்லா கிடைக்கும். மழை பெய்யணும் மெயினாக. ஏன்னா டேமில் தண்ணி இல்லாதனால போன வருஷம் விவசாயம் நடக்கல. அதுதான் மெயினாக வேண்டிக்கிறது கடவுள்கிட்ட. எல்லா மக்களும் நலமுடன் வாழணும். ஆக்சுவலி ஐ எம் நாட் கெட்டிங் யுவர் பாயிண்ட். நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு தமிழில்? உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தா என்ன வரம் கேட்பீங்கன்னு கேட்குறேன். வரோன்னா உங்களுக்கு பிடிச்சது கேட்குறாங்க கடவுள், என்ன கேட்பீங்க? ஓ காட். காட் உங்களுக்கு வந்து பிடிச்சது கேட்குறாங்க. திருப்பி ஐ வாண்ட் டு பி சேம்.
அகெயின் ரீபர்த். தேங்க்யூ. God wants to give me a gift, a peaceful life. That's it. கடவுள் உங்கள்ட்ட ஒரு வரம் கொடுத்தா என்ன வரம் கேட்பீங்க கடவுள்? திருப்பி இதே மாதிரி குழந்தைங்களாவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். ஒன்றும் இல்லை, கடவுள் ஒரு வரம் உங்கள்ட்ட வந்து கொடுக்குறாரு, நீங்கள் என்ன கேட்பீங்க கடவுள்கிட்ட? கடவுள்கிட்டயா? தெரியாது. அந்த டயத்தில் என்ன தோணுதோ அதை தான் கேட்பேன், அவ்வளோதான். ஒன்று இருக்கும்ல, ரொம்ப நாள் ஆசை இருக்கும்ல, நிம்மதியை கொடுக்க சொல்லுவோம், அவ்வளோதான். ஒரு வரம் கொடுத்தா என்ன வரம் கேட்பீங்க? லைஃப்ல நிம்மதியா இருக்கணும். ஏன்னா கடவுள் தரமாட்டாரு. அதை ஒண்ணுதான் நம்ம கேட்போம். உண்மையிலே நம்ம எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் நிம்மதி தான் எங்கேயுமே இல்லை. சொத்து வச்சிருக்கும் நிம்மதி இல்லை, சொத்து இல்லாதவருக்கும் நிம்மதி இல்லை. அதனால கடவுள் நேரடியா வந்தா கடவுளே எனக்கு நிம்மதியை கொடு, அதை மட்டும் தான் கேட்பேன். தேங்க்யூ 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 சார். கடவுள் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வரம் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன வரம் கேட்பீங்க? நோய் நொடி இல்லை வாழ்க்கை வேணும். வேற வேற கொஞ்சம் மனம் இருந்தால் போதும், அதை வச்சு நிம்மதியான வாழ்க்கை வாழ கற்றுக்கணும், அவ்வளோதான். இல்லை இப்போ வளர்ந்து வர சமூகத்தில் எவ்வளவோ நோய் நொடி, சுகரு, அது இதுன்னு ப்ரெஷரு எல்லாம் வருது. அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நிம்மதியான கஞ்சி குடிக்கலாம் என்னைய கேட்டால். அதனால் நோய் நொடியில்லா வாழ்க்கை தான் பெஸ்ட்டு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நோய் நொடி தான் இல்லாமல் இருக்கணும். யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீ வர சமுதாயமும் சரி, நோய் நொடி இல்லாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம். பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன்.